ஹாய் ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 படத்தை பற்றி. அந்த ஃபஸ்ட்டு படத்தோட பேர் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தோட பேர் பரிமளா அண்ட் கோ. நல்லா இருக்குல்ல? இது 2026 இப்போ ரீசெண்டாக வெளிவந்த படம் தான். படத்தில் யாராக நடிச்சிருக்காங்கன்னா ஜெயராமும் ஊர்வசியும். இவங்களை ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பஞ்சதந்திரத்திலே பார்த்துப்போம். அதோட அவங்க 2 பொண்ணும் வந்திருக்காங்க. அந்த 2 பொண்ணு நடிச்சிருக்க கேரக்டரும் சூப்பராக இருக்குது. சாண்டி மாஸ்டர் டான்ஸ் மட்டும் கிடையாது, நான் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கும் தகுதியானவன் தான் அப்படின்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம YMJ நியூஸ் டைம்ஸ்க்கு புதுசாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தில் நம்ம ஜெயராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலி தலைவர் தாங்க, குடும்ப தலைவருங்க. அவங்களுக்கு ஒய்ஃபாக வர ஊர்வசி மேடம் சொல்லவே தேவையில்ல, ஒன்றொன்றையும் காமெடியாக எடுத்துருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பொண்ணுங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. ஸோ மாத சம்பளம் கம்மி தான் அந்த குடும்பமே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து அவங்க ஆளை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பெரிய கலவரமோ சத்தமோ கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் பார்க்கும்போது அந்த ஏரியா டானு நான் உன் பொண்ணை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய 2வது பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு சுத்தமாக இந்த பையனை பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அவன் தான் இல்லாத கெட்ட பழமும் கிடையாது, இல்லாத கேஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ரவுடி. அவனை பார்த்தாலே வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. இருக்கிற அதர் பார்ட்டிஸ் வந்து இவனை போட்டு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி அளவுக்கு தான் இருக்கிறான். இவனை யாருக்கு தான் பிடிக்கும்? இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா அவன் ரொம்ப டார்ச்சர் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறான். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவனை யாரோ கொன்னுடுறாங்க. கொன்னது யாரு இவனை கொன்று இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான போயிட்டு இருக்குது. இப்போ அந்த கொலை நடந்த ரவுடியோட அம்மாவும் சரி போலீஸும் சரி யார் இவனை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கேள்விகளோடு அந்த கதைக்களம் போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இது சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை கண்டிப்பாக மூவிஸ் பார்க்கணும். ஏன்னா இது வந்து OTT ZEE5 அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீக்கெண்டில் பார்க்கலாம். இதுக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10/5.7 கொடுத்துருக்காங்க. அடல்ட் மூவியே கிடையாது, சூப்பராக பாட்டு ஒன்று அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். இப்போ செகண்ட் மூவி பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா 2026 வந்த படம் தான். நம்மளோட அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்காரு. ஸோ சொல்லவே தேவையில்ல, ஆக்ஷனுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக கொட்டி இருக்கோங்க ஆக்ஷனு. இந்த படத்தோட ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஆக்ஷன் கிங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டார் இந்த படத்தில். அவங்க டோட்டல் ஃபேமிலியும் சண்டை போடும், இறங்கி சண்டை போடும். ஆமாம், அவரோட ஒய்ஃப்லேருந்து அவங்க பொண்ணுலேருந்து அர்ஜுனோட தம்பியாக நடிச்சிருக்கிற வரைக்கும் எல்லாருமே செம்மையாக சண்டை போடுவாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து கராத்தா மாஸ்டராக இருக்கார். அவர் மட்டும் கிடையாது, அவங்க ஒய்ஃப் வந்து சாம்பியன், கராத்தேல சாம்பியன். அவங்க தம்பியும் அதே தான். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் சரி. ஸோ 4 பேர்கிட்டையும் ஒரு பெரிய ரவுடி கேங் வந்து மாட்டிக்கிட்டு அல்லோலப்பட்டு இறந்து போகுது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்டா வந்து நீங்கள் போய் இந்த குடும்பத்துக்கிட்ட மாட்டினீங்க மாதிரி அவனுங்க அழுகாத குறைய ஓடத்துக்கு டைப் பண்ணுவானுங்க. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் விட மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி 4 பேரும் செம்மையாக மாறி சண்டை போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வர வீக்கில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக அந்த படம் இருக்குது. இந்த படத்தோட ரேட்டிங்கு IMDb லெவலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10/7.4 கொடுத்துருக்காங்க. இது OTT நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது அடல்ட் மூவிலாம் கிடையாது. ரொம்ப யாருக்கெல்லாம் சண்டை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த படத்தை பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக கராத்தே கற்றுக்கணும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் வைப்பாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ இவங்க வந்து வெறும் இந்த கேங்கை மட்டும் அழிக்கலை, போலீஸ்க்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து இதெல்லாம் மீறி எப்படி தப்பிச்சு வெளியில் வராங்க பாருங்கள். இவ்வளோ பண்ணியும் யார்கிட்டையும் மாட்ட மாட்டுறாங்கங்க. அதுதான் இந்த படத்தோட இன்னும் ப்ளஸ்ஸுனால் இந்த படத்தில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இன்னும் 1 more டைம் சொல்லணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த படம். தேங்க்யூ.